வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது ஸ்ரீ பாலாஜி. தினம் 10 அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருள் கூறுக நம்ம ரெகுலராக கொண்டு போயிட்டு இருக்கீங்களா, அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு நம்ம 2வது நாளாக பார்க்கக்கூடியது. இது எந்த அடிப்படையில் எந்த ஆர்டர் வைஸ் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, தமிழ் இலக்கியத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த 8 தொகை 10 பாட்டு நூல்கள் இருக்குது பார்த்தீங்களா, 11 மேல்கணக்கு நூல்கள், 11 கீழ்கணக்கு நூல்கள், 50 காப்பியங்கள், 5 காப்பியங்கள், சிற்றிலக்கியங்கள், வெளிப்பாட்டு பாடல்கள் சொல்லிட்டு அந்த வரிசையாக நம்ம 6 to 12 இருக்கக்கூடிய நூல்களை எல்லாம் ஒன்றா தொகுத்து நம்ம மைண்டில் நிற்கிறதுக்காக பை த வை ஆர்டர் பையை நம்ம கொண்டு பண்ணிட்டு வரோம். ஸோ அதன் அடிப்படையில் நல் நற்றினை 8 தொகை நூல்கள் வரக்கூடிய நல் நற்றினை, நல்ல குறுந்தொகை, ஒத்த பதிற்று பத்தம்னு சொல்லிட்டு அதனுடைய தொடர்ச்சி வந்துட்டு இருக்குது பாருங்க. அதன் அடிப்படையில் வந்து வரிசையா நம்ம தினமும் ஒரு 10 பொருள் கூறுக நம்ம பார்க்கறதுக்குள்ள அதுக்குள்ள என்னென்ன பாடல் இருந்துச்சு, அந்த வரிகள் என்னென்ன அப்படிங்கிறதோட நம்ம வரிசை கொண்டு போயிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம குறுந்தொகை நல் நற்றினை நல்ல நல் நற்றினை நல்ல குறுந்தொகை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நேற்று இருந்து நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனுடைய கண்டினியூயா இது வந்து 11th புக்கில் நமக்கு இருக்கு. இதுல வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, சிதவல் அப்படின்னா தலைப்பாகை அப்படிங்கிற பொருள் கூறுக அப்படிங்கிறதும், தண்டு ஊன்றுகோல் அப்படின்றது, இந்த 2 வார்த்தைகள் வந்து நமக்கு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. இது வந்து எக்ஸாம்ல கேட்பாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. சரி, இது எந்த இடத்துல எந்த ஒரு காரண கட்டத்துல இது வருது அப்படின்னு சொல்லிட்டு இதுல நம்ம பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா, தண்டுரை கையர் வெண்டலை சிதவலர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வெண்டலை சிதவலர் அப்படின்னா தண்டுரை கையர் அப்படின்னா, தண்டு அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா ஊன்றுகோல், பெரியவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஊன்றுகோல் வச்சுதான் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா தலைப்பாகை கொண்ட பெரியவர்கள் அப்படிங்கிறத இங்க சொல்ல வருது. இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா குறுந்தொகை பாடல் சும்மா 4 வரிகள் கொடுத்துருப்பாங்க. இதுல என்னன்னா, அம்மா வாழி தோழி நம்மூர் பிரிந்தோர் புனர்போர் இருந்தனர் கொல்லோ, தண்டுரை கையர் வெண்டலை சிதவலர் நன்று நன்றென்னும் மாக்களோடு இன்று பெருது என்னும் ஆங்கன தலைவே அப்படின்னு சொல்லிட்டு, ஆங்கன தவையே அப்படின்னு சொல்லுங்க. என்ன அப்படின்னா, தன்னுடைய இவங்க சொல்ல வர ஒரு கண்டென்ட் என்ன, இதனுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அம்மா வாழி தோழி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தோழி வந்து ஒரு பெண்ணை வந்து ஆறுதல் படுத்துறாங்க. அம்மா நீ வாழ்க, தோழி நீ வாழ்க சொல்லிட்டு, அம்மா வாழி தோழி அப்படின்னு சொல்லி சொன்னேன். எனக்கு ஒண்ணு தெரியும் சொல்றேன் கேளு அப்படின்னு அந்த தோழி சொல்லுது. என்னன்னா, நம்மூர் பிரிந்தோர் புனர்போர் இருந்தனர் கொள்ளோ, அதாவது நம்மூர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் பரிசு தொகை 10 அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவனும் தலைவியும் பிரிச்சு வச்சிருப்பாங்க. தலைவன் பிரிச்சு வச்சிருப்பாங்க. அப்புறம் போதிய அளவுக்கு பரிசு பொருட்கள் வந்து தலைவன் ஈட்டி கொண்டு வந்து சேர்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் சேர்த்து வச்சிருவாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கலையோ, அந்த மாதிரிதான் உங்களுடைய தலைவனும் அந்த பாத்தீங்கன்னா அந்த தலைவியை பிரிந்து இருக்கிறதுக்கு அந்த சூழ்நிலை என்ன பிரிந்துன்னு இல்லை, அந்த தலைவன் வேண்டிய பொருள் இதுக்கு முன்னாடி அந்த ஊர் அவையோருக்கு முன்னாடி கொண்டு வந்து அந்த பொருள்கள் எல்லாம் சேர்த்தாருனால அந்த தலைவன் இதெல்லாம் செல்லாத அனுப்பி நீ கிளம்பிடு, இந்த பொண்ணு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரிச்சு மீன்ஸ் என்ன அனுப்பி வச்சிருப்பாங்க. அப்புறம் இப்ப இந்த டைம்ல என்ன பண்ணிருப்பாருன்னா, நிறைய பொருட்கள் வந்து சேர்த்திருப்பார். சேர்த்தும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த தலைவி வந்து ஒரு பயத்தில் இருக்கும், இந்த முறையாவது ஏத்துக்குவாங்களா, நமக்கு கல்யாணம் ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு எதிர்பார்ப்போட தலைவி இருப்பாங்க. அந்த டைம்ல தோழி வந்து ஆறுதல் படுத்துற மாதிரி இந்த பாடல் வரிகள் இங்கு எழுதப்பட்டிருக்கும். சரிங்களா? இதுல என்ன நம்ம பொருள் கூறுக அப்படின்னா, தண்டுரை கையர் வெண்டலை சிதவலர் அப்படின்னா அந்த தடி ஊனிட்டு நடக்கக்கூடிய பெரியவர்கள் வந்து வெண்டலை, இது வந்து என்னன்னா அந்த சிதவலர் தலைப்பாகை அணிந்த அந்த பெரியவர்கள் முன்னிலையில் ஊர் மக்கள் அந்த பெண்ணோட உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க முன்னாடி வந்து தலைவன் பரிசு பொருட்கள் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்ல, பெஸ்ட், நன்று நன்று நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த பொருட்கள் வந்து நல்லா இருக்கு, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சிதவலர் அப்படின்னா நமக்கு வந்து தலைப்பாகை அப்படிங்கிறது பொருள் கூறுகளை எக்ஸாம்ல கேட்பாங்க. தண்டுரை கையர், தண்டு அப்படின்னா ஊன்றுகோலோடு முடிச்சிருக்காங்க. தண்டுரை கையர் அப்படின்னா கையில் தண்டு, அதாவது தடி வச்சிட்டு இருக்கிறாங்க, அதாவது தலைப்பாக அணிந்து கையில தடி ஊன்றி நடக்கக்கூடிய பெரியவர்கள் பொருள். சரிங்களா? இந்த மாதிரி பெரியவர்களே நன்று நன்றென்னும் மாக்களோடு இன்று பெரிது என்னும் வாங்கினதாவையே அப்படின்னு சொல்லக்கூடிய, இன்று பெரிது என்னும் வாங்கினதாவையே, அதாவது நன்று நன்று இந்த பொருள்கள் எல்லாம் கொண்டு வந்து வச்சுங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு எல்லா உறவினர்களும் சந்தோஷப்பட்டாங்க. இதனுடைய முழுமையான பொருள், ஊர் மக்கள் அவையில பல தடவை தலைவன் வந்து பரிசு பொருட்கள் வந்து அனுப்பி வச்சிருப்பாரு. ஆனா இன்றைக்கோ தலைப்பாக அணிந்து கையில தண்டுடன் இருக்கக்கூடிய முதியவர்கள் மூலமாக தலைவன் போதும்னு சொல்ற அளவுக்கு பரிசு பொருட்களை இந்த தடவை அவைக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சிருக்கான். சோ அவையில் இருந்த தலைவியோட உறவினர்களும் அந்த பெரியவர்களும் பார்த்துட்டு இப்போ இந்த பரிசு பொருட்கள் நன்று நன்று சொல்லி சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரிகள் இருக்கும். ஒரு தடவை 2 தடவை சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த வார்த்தைகள்ல எக்ஸாம் கேட்பாங்க. அந்த வரிகள் உங்க மனசுல இருந்தாலும் இல்லைனாலும் இந்த கதையை மைண்ட்ல வச்சுக்கோங்க. கண்டிப்பா ஓரளவுக்கு உங்களுக்கு அதுல வந்து ரிமைன் ஆயிடும். சரிங்களா? ஈஸியா நம்ம அடிச்சிடலாம் அப்படின்ட்டு தோழி வந்து சொல்றதாக இந்த பாடல் வரிகள் கொடுத்திருப்பாங்க. சோ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த 2 வார்த்தைகளுக்கு பொருள் கூறுக தெரிந்தால் போதும், இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா நல் நற்றினை நல்ல குறுந்தொகை ஒத்த பதிற்று பத்து வந்து எக்ஸாம் நம்ம ஸ்கூல் புக்ல கொடுக்கல, 500 கொடுத்திருப்பாங்க. சோ 500 வரக்கூடிய அந்த பொருள் கூறுக என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 4 தான். அதாவது என்ன, காயா, கொன்றை, நெய்தல், முல்லை, பலவம், பிடவம். இது வந்து மழைக்கால மலர்கள் சொல்றது. போது, மொட்டு,
இந்த ஈண்டி செருமிங்கிறது இதுக்கு வரக்கூடிய, அது பரிபாடல வரக்கூடிய இந்த வார்த்தை இது இதோட சேர்த்திக்காதீங்க. இது வந்து ஐங்குறுநூறு. அலர்ந்து அப்படின்னா மலர்ந்து, கவினி அழகுற, இந்த வார்த்தைகள் நீங்க ஐங்குறுநூறுல மனப்பாடம் பண்ணீங்க. சரி, இதுல என்ன சார் பாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைன்ஸ் நல்லா பெட்டரா நல்லா லைன். அதாவது காயா கொன்றை, இதெல்லாம் பாத்தீங்கன்னா காயா கொன்றை நெய்தல் முல்லை போதவில் தலைவோடு, தலைவோடு தலம பூவில் இருக்கக்கூடிய போதவில் தலைவோடு பிடவளர்ந்து கவினி, அதாவது பிடவம் பூ இங்க இருக்கு பாருங்க, பிடவம் பூ அலர்ந்துன்னா மலர்ந்து, பிடவளர்ந்து கவினி அப்படின்னா அழகுற, அதாவது அந்த மலர்கள் அழகா பூத்திருக்குன்னு சொல்லுவாங்க. பூமணி கொண்டென்றால் புறவு, அதாவது பூமணி கொண்டென்றால் புறவு அப்படின்னா கொல்லைப்புறத்தில், இந்த பக்கம் கொல்லைப்புறத்துல, அதாவது புறத்து பக்கம் வந்து அந்த பூக்கள் செழிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நன்றாக மலர்ந்திருக்குன்னு சொல்றது. பூமணி கொண்டென்றால் சொல்றீங்களா, பூமணி கொண்டென்றால் புறவே பேரமர்கண்ணி ஆடுகம் பிறந்தே அப்படின்றது இந்த பாடல் வரி. 4 நாள் வரி தான் ஈஸியா மனப்பாடம் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு மைண்ட்ல நிக்கலன்னா இந்த கதையை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்களேன். காயா கொன்றை நெய்தல் முல்லை, இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அந்த பாடல் வரியில வரக்கூடிய மலர்கள் காயா கொன்றை நெய்தல் முல்லை போதவில் தலைவோடுன்னா தலவம்பூ தலைவோடு பிடவளர்ந்து கவினி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வரிகள் வந்துட்டு இருக்கோம். இந்த மலர்கள் இதெல்லாம் இதனுடைய பொருள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு அழகிய மாலை நேரத்துல முல்லை நிலத்துல வரக்கூடியது. முல்லை பேயனார் எழுதின பாடல் இது, முல்லைக்கு பேயனார்னு சொல்றது. அதாவது காடும் சார்ந்தது முல்லைன்னு சொல்றோம் இல்லைங்களா, குறிஞ்சி முல்லை, மலையும் சார்ந்தது குறிஞ்சி, காடும் சார்ந்தது பேயனார், காட்டுல பேய் இருக்கும் அப்படின்னு மைண்ட்ல வச்சுட்டீங்கன்னா முல்லை பாட்டு அப்படின்னால பேயனார் தான் நம்ம மைண்டுக்கு வரும். ஸோ அழகிய மாலை நேரத்துல ஒரு முல்லை நிலத்துல வந்து பாத்தீங்கன்னா காய கொண்டை நெய்தல் முல்லை செம்முல்லை பிடவம் பூ இதெல்லாம் மலர்களும் பூத்து இருக்கு. கவினி அப்படின்னா அழகு அப்படின்னு சொல்றது. போதுன்னா மொட்டு, காயா கொன்றை நெய்தல் முல்லை போதவில் போது மொட்டு, சரிங்களா, போதவில் தலைவோடு பிடவளர்ந்து கவினி பூமணி கொண்டென்றால் புறவே, தலவும் பூ பிடவும் பூ போன்ற மலர்கள் அழகாக பூத்திருக்கு. பூமணி கொண்டென்றால் புறவே பேரமர் கண்ணி சொல்றது ஆடுகும் முறை. அந்த பூக்களை பார்த்து ரசித்து மகிழ்ந்து ஆடுவதற்கு விரைந்து வாய் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் வந்து தலைவியை சொல்றார். இது என்ன சார், அவர் தலைவன் தலைவி ஒன்னாதான் இருந்திருப்பாங்க, இது எப்படி இப்ப திடீர்னு வந்து தலைவன் கூப்பிடாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பொருள் ஈட்டுறதுக்காக தலைவன் வெளியூருக்கு போயிட்டார். அப்ப இங்க தலைவி வீட்டுல தனியா தான் இருக்காங்க. அப்ப இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, மழைக்காலம் வருவதற்கு முன்பாகவே நான் வந்துருவேன், அதாவது மழைக்காலம் வர்றதுக்குள்ள நான் வீட்டுக்கு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி வச்சுட்டு தான் போயிருப்பார். பொருள் ஈட்டின பக்கம் என்ன ஆச்சுன்னா, அவர் சீக்கிரம் பொருள் ஈட்டாரு, கொஞ்சம் முன்னதாகவே வீட்டுக்கு வந்துட்டார். சரிங்களா, இதுதான் வந்து தலைவனுடைய அந்த ஆர்வம் மிகுதி. வந்துட்டார் வீட்டுக்கு, மழைக்காலத்துக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணுன்னா, தலைவி வந்துட்டு வா போயிட்டு அப்படியே இயற்கையை ரசிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு மாலை நேரத்துல இந்த மாதிரி பூக்கள் எல்லாம் வெளியில நல்லா பூத்து குலுங்கி இருக்கு, கவிஞரும் அழகாக இருக்கு, அதை போய் நம்ம பார்த்து ரசிச்சு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலுடைய அந்த எழுதின காலகட்டம் பாத்தீங்கன்னா, தலைவன் தலைவியை கூப்பிட்டார். தட்ஸ் இட், அவ்வளவுதான். இதுல வரக்கூடிய ஒரு முக்கியமான கண்டென்ட் இதுதான். மழைக்காலம் முடிகிறதுக்கு முன்னாடியே தான் வந்துட்டதை அவளுக்கு உணர்த்த நினைக்கிறான். அதுக்காக தான் இந்த பாடல் வரிகள் எழுதப்பட்டிருக்கு. சோ இதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். போது அப்படின்னா மொட்டு, அலர்ந்து மலர்ந்து கவினி அழகுற அப்படின்னு மெயின் வச்சுக்கோங்க. 8 தொகை நூல்கள்ல நெட்டினை பார்த்துட்டோம், குறுந்தொகை பார்த்துட்டோம், ஐங்குறுநூறு பார்த்துட்டோம். அடுத்து 18 இல்ல, 18 உங்களுக்கு அதுல இதுல கொடுத்துருக்கல, ஸ்கூல் புக்ல இல்ல. அடுத்து பரிபாடல் தான். பரிபாடல் வரிகள் பாருங்க. விசும்பு வானம் ஊழி யுகம் ஊழ் முறை தன் பெயர் குளிர்ந்த மலை ஆர்தருபு அப்படின்னா வெள்ளத்தால் மூழ்கி கிடந்த ஆர்தருபு அப்படிங்குது. பீடு அப்படின்னா சிறப்பு, ஈண்டி அப்படின்னா செறிந்து திரண்டு. இந்த வார்த்தைகள் எல்லாருமே கவனிச்சு பார்த்தீங்கன்னா வானம் யுகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல், இந்த பரிபாடல்ல வந்து சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, ஒரு பூமி ஸ்டார்டிங் வந்து எப்படி தோன்றி உயிர்கள் வாழக்கூடிய அளவுக்கு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா வந்துச்சு அப்படின்னு இந்த பாடல்ல வந்து ஒவ்வொரு வரிகளை கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. விசும்பு வானம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குன்னா, இந்த பாடல் வரிகள்ல பாருங்க, விசும்பில் ஊழி உள் செல்ல கருவலர் வானத்து இசையில் தோன்றி, கருவலர் வானத்து இசையில் தோன்றினா ஒரு பேரண்டம், ஒரு பெரிய சத்தத்துடன், இசையில் தோன்றினா மிகப்பெரிய சத்தத்தோட அந்த கருமையான வானத்தில் அந்த அண்டத்தில் வந்து ஒரு பிளாஷ், ஒரு லைட் வந்துச்சு, ஒரு பேரு என்ன சொல்றது, மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி மாதிரி வெளிச்சம் நிறைய வந்துச்சு. கருவலர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவாரோ ஒன்றன் ஊழியும் உந்து வெளி கிளர்ந்த, சரிங்களா, உந்து வலி கிளர்ந்த. வலி அப்படின்னா பாத்தீங்கன்னா காற்று, வலி மண்டலம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, காற்று மண்டலம் சொல்லக்கூடியது. வலி அப்படின்னா காற்று, அதாவது என்ன சொல்றது, கருவலர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவாரோ ஒன்றன் ஊழியும் உந்து வழி கிளர்ந்த ஊழி உள் ஊழியும், ஊழி உள் ஊழியும். ஊழி அப்படின்னா பாருங்க வாழைப்பழம் ஊழி, யுகம் யுகமாக. இப்ப ஒரு கொஞ்ச நாள் வந்து பூமி வந்து ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ஒரு வெளிச்சமாக இருக்கும், அந்த வெளிச்சத்துக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா காற்று, அதாவது அணுக்கதிர்கள் நிறைய இருக்கும், அப்புறம் காற்று வீசி இது பண்ணிட்டு இருக்கோம்,
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிவப்பா நெருப்பு கோலமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தணிந்து குளிராக மழை இதெல்லாம் நிறைய பெய்ந்து குளிர்ச்சி வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள்ல உயிர்கள் தோன்றியது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த பாடல் வரிகள் கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் உண்டு வழி கிளர்ந்த ஊழியும் செந்தி சுடறிய ஊழியும், அதாவது நெருப்பாக இருந்த அந்த புவியும், பனியோடு தன் பெயல், பனியோடு பனி சூழ்ந்த தன் பெயல், குளிர்ந்த மழை பெய்து என்னன்னா அந்த செஞ்சுடர்ல பூமி குளிர்ச்சி அடைந்து, சரிங்களா, தன் பெயல் தலைய ஊழியும் அவை இயற்று உள்முறை வெள்ளம் மூழ்கி, திரும்ப மழை பெய்து வெள்ளத்தால மூழ்கி பூமி ஓரளவுக்கு குளிர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மூழ்கி ஆர்தரபு வெள்ளத்தில் மூழ்கி கிடந்தது. அதாவது ஆர்தரபு, அதாவது உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்தரபு மீண்டும் வீடு பீடு உயர்வு, அதாவது பீடு அப்படின்னா சிறப்பு, அதாவது வெள்ளத்தால மழைகள் நிறைய பெய்து வெள்ளத்தால் அந்த பூமி திரும்ப மூழ்கி வரும் பொழுது அது வெப்பமான பூமியானது குளிர்ந்த பூமியாக மறுபடியும் மாறிச்சு. மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியும் ஈண்டி இருநிலத்து ஊழியும் அப்படின்னா அதான் செறிந்து திரண்டு அந்த பூமி ஒரு பக்குவப்பட்டு ஒரு உயிரில் வாழக்கூடிய ஒரு பகுதியாக வந்து சேர்ந்தது. ஊழினா யுகம், பல யுகங்கள், பல நாட்கள், பல வருடங்கள் கழிந்துதான் பூமி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு உயிர் வாழக்கூடிய அளவுக்கு வந்து சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்லுவாங்க. விசும்பு ஊழி ஊழ் செல்க கருவலர் வானத்து இசையில் தோன்றி. விசும்புனா வானம், இது ஏற்கனவே நம்ம எழுதி வச்சிருப்போம். விசும்புனா வானம், கருவலர் வானத்து இசையில் தோன்று அப்படின்னா அந்த தோற்றத்துக்கு காரணமான கரு மரபானுன்னு சொல்லுவாங்க. கரு ஒரு பேரொளி மிகப்பெரிய ஒரு ஒளியுடன் தோன்றியது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உரு அறிவாரோ ஒன்றன் ஊழியும் உந்து வலின்னா அந்த காற்றுன்னு சொல்லக்கூடியது. உந்து வலி கிளர்ந்த ஊழியும், அதாவது உருவம் இல்லாத காற்று முதலான சில அணுக்களுடன் வளர்கின்ற வானம் அப்படின்றது என்னுடைய பொருள். அப்படின்ற ஒரு முதல் போதம், அதாவது அணுக்கள் சேர்ந்த ஒரு வானம் உருவாச்சு அப்படின்ற அதுக்கு ஒரு போதம் பேர் வச்சிருப்பாங்க. சோ முதல் போதம் அதுதான் அதுதான் ஊழினா யுகம். முதல்ல கரு அப்படின்னா மரபானுன்னு சொல்லிப்போம். அதாவது இரண்டாவதாக வானம். முதல்ல கரு அந்த பேரொளி, அதாவது மிகப்பெரிய ஒரு சத்தத்துடன் ஒரு வெளிச்சம் வந்தது. அப்புறம் ஒரு கரு வானம் உருவாச்சு, சரிங்களா? அதுக்கப்புறம் அணுக்கதிர்களுடன் சேர்ந்த ஒரு காற்று உருவாச்சு. அப்புறம் செந்தி சுடறிய ஊழியும், செந்தி சுடறிய ஊழியம் அந்த சிகப்பாக, அதாவது செந்தி நெருப்பு கோலமாக இருந்த பூமி ஊழியும் பல யுகங்களாக அப்படியே இருந்தது. சரிங்களா? பனியோடு தன் பெயர் தலைய ஊழியும், பனியுடன் சேர்ந்த குளிர்ந்த காற்று குளிர்ந்த மழையுடன் கூடிய ஸ்டேஜ்ல ஒரு யுகம் இருந்தது. ஒரு யுகம் பல நாட்கள் இருந்தது. ஊழினா யுகம், பல நாட்கள் இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த அணுக்களோட ஆற்றல் கிளர்ந்து என்ன சொல்றது, அதெல்லாம் ஒன்னா சேர்ந்து பருப்பொருள்கள் சிதறும்படியாக பல யுகங்கள் இருந்துச்சு. அப்படி அணுக்கருத்துகள் சேர்ந்து அப்படி ஒரு கொஞ்ச நாளா நம்ம பூமி இருந்துச்சு. முதல்ல பூமி எப்படி உருவாகி வந்தது அப்படிங்கிற விஷயத்தை இவங்க சொல்ல வராங்க நம்ம தமிழ்ல. இது எப்ப பாருங்க, அப்பவே பரிபாடல் காலகட்டங்களிலே நம்ம பூமி எப்படி வந்துக்குன்னு சொல்லிட்டு எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அது உண்மையாக தானே இருக்கு. அப்புறம் நெருப்பு பந்து மாதிரி பூமி பல யுகங்கள் தொடர்ந்து அதுக்கப்புறம் பூமி குளிர்ச்சடைஞ்சி, சரிங்களா, தொடர்ந்து மழை பெய்து இந்த ஊழி காலம், இதெல்லாம் என்ன சொல்றது, ஊழின காலம் பல யுகங்கள் எடுத்துக்கிட்டுச்சு. அதாவது பூமி என்ன சொல்றது, ஒரு முழுமையா உயிர் வாழ தேவையான அளவுக்கு சேர்றதுக்கு இந்த மாதிரி பல நாட்கள் பல யுகங்கள் எடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் சொல்லுவாங்க. சோ முதல்ல கரு மரபானு சொல்றது, இதை பாட்ட மைண்ட்ல வச்சுக்கிறதுக்கு முதல்ல கரு, அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்துடன் சத்தத்துடன் வந்த ஒரு கரு. இரண்டாவதாக வானம், அதாவது காற்றுதல் சேர்ந்தது. அடுத்ததான் அணுக்களுடைய ஆற்றல். அப்புறம் நெருப்பு பந்து, நெருப்பு குளிர் இருக்கிறதுக்கு பூமி குளிரும்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி. சோ அவையிட்டு உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்தர்பு அப்படின்னு சொல்லிட்டு, ஆர்தர்புன்னா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த பூமின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். சோ அப்படியாக தொடர்ந்து பெய்த மழையால பூமி வெள்ளத்தில் மூழ்கியது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அப்படின்னா சிறப்பு திரண்டு, அதாவது செறிந்து திரண்டு மறுபடியும் அதனுடைய சிறப்பாக மீண்டும் அதே ஸ்டேஜ்ல இருந்து அந்த பூமி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வளர்ந்து வந்துட்டு இருந்துச்சு. அதாவது நாட்கள் பல யுகங்கள் ஊழிகள் கலந்து உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியும் சொல்லிட்டு மீண்டும் நிறை வெள்ளத்தில் மூழ்கியது. இப்படி அடுத்தடுத்து நடந்தனால இந்த உலகத்துல உயிர்கள் உருவாகி வாழ்றதுக்கு ஏற்ற ஒரு சூழல் தோன்றியதாக சொல்லப்படுது இந்த பரிபாடல் பாடல்ல, சரிங்களா? சோ இந்த சூழல்ல தான் உயிர்கள் தோன்றி நிலை பெறும்படியான ஊழிக்காலம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரிகளை முடிச்சிருப்பாங்க. சோ நாம் மனப்பாடம் பண்ண வேண்டியது ஈண்டி செறிந்து திரண்டு, வீடு அப்படின்னா சிறப்பு, ஆர்தர்பு வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த அந்த பூமி மீண்டும் வெள்ளத்தில் மூழ்கி கிடந்தது. தன் பெயல் அப்படின்னா குளிர்ந்த மலை. அதே மாதிரி ஊழ் அப்படின்னா முறை அப்படிங்கிறது ஒரு மனப்பாடமா வச்சுட்டாலும் ஊழி அப்படிங்கிறது திரும்ப இந்த பாடல்ல வரக்கூடிய வார்த்தை. ஊழி உள் முறை அப்படின்னு சொல்லிட்டு, ஊழி உள் முறை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரைக்கும் திரும்ப வரும். சோ இதை மனப்பாடமா வச்சுக்கோங்க. விசும்புனா வானம், சரிங்களா? ரைட். இப்ப இதுல பாருங்க, குறுந்தொகை பாடல் வரிகள் 500 பரிபாடல் இது நமக்கு வந்துட்டு இருக்கோம். அதாவது நல் நற்றினை நல்ல குறுந்தொகை ஒத்த பதிட்டு 10 ஓங்கு பரிபாடல் கட்டறிந்து ஒரு எத்தும் கலியோடு அகம்புறம் என இத்திருந்த இடையில பதிட்டு 10 போட்டிருப்போம். சோ
500 100 போட்டிருப்போம். ஒத்த பதிட்டு பார்த்து 500 100 இடையில இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அகம்புறம் என இத்திருந்த 8 தொகைன்னு சொல்ற மாதிரி அகநானூறு புறநானூறு பாடல் வரிகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 6 to 12 வரைக்கும் நிறைய புறநானூறு பாடல்களும் மகநானூறு பாடல்களும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது அடுத்தடுத்து இந்த மாதிரி 10 வார்த்தைகளாக நம்ம மனப்பாடம் பண்ற மாதிரி பாடல் வரிகள் நம்ம கொடுத்துருவோம். உங்களுடைய கடமை இங்க வேலை என்ன அப்படின்னா இந்த லைன்ஸை மனப்பாடம் பண்ணிக்கணும். இது எக்ஸாம்ல அடிக்கடி கேட்பாங்க. இந்த வார்த்தைகள் மனப்பாடமா நிக்கணும் அப்படின்னா நாம சொன்ன அந்த கதையை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அந்த 3 கதைகள் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு கதை இருக்கும். அந்த கதையை மைண்ட்ல வச்சுட்டோம்னா அந்த வார்த்தைகள் வச்சு நம்ம எக்ஸாம்ல அவங்க என்ன மாதிரி வரிகள் கேட்டாலும் பாடல் வரிகள் கேட்டாலும் ஈஸியா நம்ம எடுக்க முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.